Hello friends, வணக்கம் and welcome to Aari's Creations. Today நம்ம சேனல்ல எதை பத்தி வீடியோ பார்க்க போறீங்கன்னா ஆரி ஒர்க் பண்றதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் பத்தி தான் பார்க்க போறீங்க. அதுக்கு முன்னாடி எல்லாரும் நம்ம சேனலை Subscribe பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். வாங்க फ्रेंड्स இப்போ வீடியோ பார்க்கலாம். இதுதான் ஆரி ஸ்டாண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம ஆரி ஒர்க் பண்றதுக்கு நமக்கு மெயினா தேவைப்படுறது இந்த ஆரி ஸ்டாண்ட் தான். இந்த ஆரி ஸ்டாண்ட்லயே ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து என்ன பாத்தீங்கன்னா இப்போ எங்கேயுமே மூவ் ஆகாது. இப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இன்னொரு மெட்டீரியல் வந்து இன்னொரு ஸ்டாண்ட் எப்படி இருக்கும்னா இந்த கால் சைடில் இருக்கிற அதாவது இந்த ஃபோர் சைடு இந்த கீழே இருக்குல்ல அந்த லெக் சைடு இருக்குல்ல அந்த லெக் சைட்லாம் எப்படி இருக்குன்னா ஸ்க்ரூ போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம ஈஸியாக கலத்தி எங்கே வேணாலும் கொண்டு போகிறது போல் இருக்கும். பட் அந்த ஸ்டாண்டை விட இதுதான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா ஆரி ஃப்ரேமு. ஆரி ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தேவையான எல்லா சைஸ்லேயுமே கிடைக்குது. பட் நான் இதுக்கு வந்து 18 சைஸ் நம்பர் 18 வாங்கியிருக்கேன். அதாவது இந்த பெரிய நான் வச்சுருக்க ஸ்டாண்டுக்கு இந்த ஃப்ரேம் தான் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? ஃப்ரேம் சைஸ் பெருசாக வாங்கினா தான் எப்போவுமே பேக்கில் டிசைன் போடும்போது அது நமக்கு வந்து ப்ளவுஸில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபுல் சைடுமே போட்டு முடிச்சுட்டு அதுக்கு மாதிரி நம்ம ஃப்ரேமை ரிமூவ் பண்ணது போல் இருக்கும். சரி, இப்போ நம்ம வந்து கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுனே பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கிளாத் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வந்து அந்த கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணும்போது இப்போ நீங்கள் அதை எப்போவுமே ஃப்ரேமில் வந்து 2 ரவுண்ட் இருக்கும். ஓகேவா? இந்த 2 ரவுண்டையும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டுன்னா ஒரு எதுவுமே ஓப்பன் எதுவுமே இல்லாமல் நீட்டாக இருக்கும். இன்னொரு ரவுண்டில் ஓப்பன் இருக்கும். ஓகேவா? இப்போது ஓப்பன் இல்லாத ரவுண்டை வந்து என்ன பண்ணணும்னா கிளாத்துக்கு அடியில் வச்சு நம்ம வந்து மேலே ஓப்பன் உள்ள ரவுண்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட் இது ஓப்பன் இல்லாதது இதை வந்து நான் வந்து கிளாத்துக்கு அடியில் வச்சுட்டேன். உங்களுக்கு எந்த சைடு வைக்கணுமோ அந்த சைடு வச்சுக்கோங்க. ஓகேவா? நான் இப்போ ஒரு சைடு ஃபிக்ஸ் பண்ணி அந்த இடத்துல வச்சுட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஓப்பன் உள்ளது அதாவது ஒரு லாக் போல் தந்திருப்பாங்க. நமக்கு எவ்வளோ டைட் வேணுமோ டைட் பண்ணிக்கிறதுக்கு. ஓகேவா? இந்த சைடை வந்து நீங்கள் இந்த இடத்துல இப்படி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு என்ன பண்ணணுன்னா கரெக்டாக இப்போ கிளாத்தை பார்த்துக்கோங்க. எப்படி கிளாத் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இப்போ பார்த்தோன்னா கொஞ்சம் கிளாத் உள்ள வந்து லூஸாக இருக்கும். நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ணும்போது எப்போவுமே கிளாத் வந்து லூஸாக இருக்கக்கூடாது. ஏன்னா லூஸாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நீட்டாக வந்து ஸ்டிச் வந்து விழாது. ஓகேவா? ஸோ சைட்லலாம் கொஞ்சம் லைட்டாக இழுத்து விட்டிங்கன்னா அது வந்து கரெக்ட் ஆயிரும். உங்களுக்கு இல்லை இன்னும் ரொம்ப லூஸாக இருக்குன்னா நீங்கள் மேலே அங்கே டைட் பண்ண தந்திருப்பாங்க, அந்த லாக் தந்திருக்காங்கல்ல அதை நீங்கள் லைட்டாக டைட் பண்ணால் போதும். ஸோ நமக்கு வந்து ஃப்ரேமில் வந்து கிளாத் வந்து சூப்பராக ஃபிட் ஆகிடுச்சு. ஃப்ரேமில் கிளாத் எப்படி இருக்கணும்னா ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, பார்க்க கரெக்டாக இருக்கணும். ஓகேவா? இப்போ கரெக்டாக இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம வாங்கி வச்சுருக்க ஃப்ரேமில் வந்து அதாவது ஸ்டாண்டில் வந்து இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது ஸ்டாண்டில் பார்த்தா கூட ஒரு லாக் பட்டன் நல்லா தெரியலாம், லாக் அண்ட் அன்லாக். அதே போல் இங்கே ஒரு லாக் அண்ட் அன்லாக் இருக்குது. இந்த ரெண்டையும் சேர்த்து வச்சு அந்த சைடில் வச்சு தான் இதை ஃப்ரேமை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ பார்த்தீங்களா ஃப்ரேமை மேலே வச்சுட்டேன், கிளாத் எல்லாம் வெளியே எடுத்துட்டேன், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒர்க்கு தான். இப்போ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம ஒர்க் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ஆரி ப்ளவுஸை பார்த்துக்கிட்டிங்கன்னா எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, அப்படி என்னென்ன த்ரெட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு இதை வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்லைனுக்கு வந்து சரி த்ரெட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இந்த ப்ளவுஸுக்குள்ள எல்லா ப்ளவுஸுக்குமே ஃபஸ்ட்டு சரி த்ரெட் கண்டிப்பாக அவுட்லைன் கொடுப்பாங்க. சரி த்ரெட்லேயே 2 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று எப்படின்னா இந்த 701 எடுத்திருக்கேன்னா இதில் என்ன ஆகும்னா ரொம்ப திக்கான நூலில் சில்வர் கோல்டு கலர் நூலை கொடுத்துருப்பாங்க, சுற்றிருப்பாங்க. ஓகேவா? அப்படி சுற்றிருக்கும் போது நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுவே நார்மல் நம்ம இப்போ நீங்கள் இது த்ரெட்டோட எண்டை வந்து நீங்கள் பிரித்து பார்த்தா தெரியும், நார்மல் நூல் இருந்தது போல் இருக்கும். அப்படி நூல் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அதை வச்சு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ உள்ளே நீங்கள் பிரித்து பார்க்கும்போது நூல் இருக்கக்கூடிய த்ரெட்டு மட்டுமே வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஓகேவா? அப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளவுஸ்லாம் பிங்க் ப்ளூ கலரில் ஒரு அவுட்லைன் கொடுத்துருப்பாங்க. தென் இந்த ஒரு மாதிரி மாங்காய் பிஞ்சு மாடலில் போட்டிருக்காங்களா, இந்த டிசைன் எல்லாமே சில்க் த்ரெட் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நம்ம சில்க் த்ரெட் வச்சே ரொம்ப நீட்டாக எல்லாமே பண்ணலாம். ஸோ சில்க் த்ரெட் வந்து உங்களுக்கு என்ன இது தேவையோ அது வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்னென்ன கலர் தேவையோ அந்த கலர் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா சுகர் பீடு. இது வந்து சுகர் பீட்ஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆரி ஒர்க்குக்கே நீங்கள் சுகர் பீட்ஸ் மட்டுமே வச்சு ரொம்ப சூப்பராக அதை வந்து டெக்கரேட் பண்ணலாம். ஸோ சுகர் பீட்ஸ் வந்து நிறைய வாங்கி வச்சுக்கோங்க. இதுலேயே ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீடில் வந்து நான் நார்மல் நீடில் தான் வாங்கி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக ஆரி நீடில்னு கேட்டால் இந்த நீடில் தருவாங்க. இன்னொரு நீடில் வந்து பிளெயினாக இருக்கலாம், அதே போல் தான் பக்கத்தில் உள்ள நீடிலும் ரொம்ப பிளெயினாக இருக்கும். ஸோ எனக்கு கைக்கு வச்சு யூஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால சும்மா நார்மல் த்ரெட்டை வச்சு எல்லாம் சுற்றி வச்சுருக்கேன். ஓகேவா? அப்போ பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இது வந்து நார்மல் சில்க் த்ரெட்டு தான், நார்மல் நீடில் தான்.
ஆரி நீடிலே 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பீட்ஸுக்காக யூஸ் பண்ணுறது, இன்னொன்று இந்த சில்க் த்ரெட்டு எல்லாம் நம்ம ப்ளவுஸ் டிசைன் பண்ணோம்ல அதுக்காக யூஸ் பண்ணுறது. அப்புறமா இந்த ப்ளவுஸில் வந்து ஸ்டோன்ஸ் பார்த்துருக்கீங்களா? இந்த ஸ்டோன்ஸ் வந்து நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்களா, இந்த ஸ்டோன்ஸ் வந்து நமக்கு என்ன மாடலில் வேணாலும் நமக்கு கிடைக்குது. அது மாடல் ஷேப்ஸ் அப்படி எதில் வேணாலும் கிடைக்குது. கலர் கூட ரொம்ப டார்க்காக, கொஞ்சம் லைட்டாக, ஒயிட்டு அப்படி சொல்லிட்டு நிறைய கலர்ஸில் கிடைக்குது. ஸோ ஒரு ப்ளவுஸில் டிசைன் பண்ணும்போது ஸ்டோன் ஒர்க் வச்சுட்டு சுற்றி ஒரு சில்க் த்ரெட் வச்சு டிசைன் பண்ண கூட அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையான டிசைனில் வாங்கிக்கோங்க. மல்டி கலர் சுகர் பீட்ஸ் இருக்குது. அது வந்து எதுக்காகனா, இப்போது கோல்டு சிலவங்க வந்து கோல்டு கலர் கொடுக்க விரும்புவாங்க, சிலவங்க வந்து ஒயிட் கலர் ப்ளவுஸில் வந்து டிசைன் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கெலாம் அந்த மல்டி கலர் யூஸ் பண்ணால் ரொம்ப அட்ராக்டிவ் சூப்பராக இருக்கும். இது வந்து என்னென்னா டியூப் பீட்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து டியூப் சின்னதாக டியூப் மாடலில் இருக்கும். ஸோ அதனால் இதை டியூப் பீட்ஸ்னு சொல்கிறாங்க. இதில் வந்து அவுட்லைன் கொடுக்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து என்னென்னா கிளாஸ் பீட்ஸ் இருக்குது. கிளாஸ் பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கண்ணாடி போல் இருக்கும். இது வந்து என்ன ஆகும்னா, இதையும் ஏதாவது ஒரு டிசைன், இந்த மாங்காய் அப்புறம் பானை டிசைன்லாம் பண்ணும்போது இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் மிரர் ஒர்க் வந்து கண்டிப்பாக எல்லோரும் பார்த்துருப்பீங்க. என்ன ஷேப்பில் வேணாலும் பண்ணலாம் மிரர் ஒர்க்கு. ஸோ அதை பற்றிலாம் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லித்தரேன். இது கார்பன் ஷீட்டு. இது வந்து ப்ளவுஸில் டிசைன் வர்றதுக்கு இதை யூஸ் பண்ணுறோம். அப்புறமா இந்த ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்டோன் செயின்லாம் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க சொல்லிட்டு. ஸோ நம்ம ஸ்டோன் செயினை நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த லென்த்துக்கு கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸ்லேயே அந்த கோல்டு கலர்லலாம் ஃபுல்லும் தெரிகிறது என்ன தெரியுமா? ஃபுல்லுமே சர்தோசி ஒர்க் தான். சர்தோசி வச்சு தான் ஃபுல்லும் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சர்தோசியோட ஒர்க்ஸ் பற்றி உங்களுக்கு எப்போவுமே தெரிஞ்சுக்கோங்க எப்படி பண்ணு சொல்லிட்டு. இங்கே வந்து சர்தோசி கிளாஸ் பீட்ஸ் ரெண்டையும் ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்டெயின் ஸ்டிச் போல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் தான் ஆரி ஒர்க் பண்ணுறதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுறது. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறமா மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.